அன்பே கடவுள் என்று கூறிய மார்ஷியான் என்பவரை பற்றியும் அவரது போதனையை பற்றியும் அவரது போதனையை கள்ளப்போதனை என கூறி நிராகரித்த ஒரு சபையை பற்றியும் நாம் இன்று பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பல கிறிஸ்தவ சபைகளில் தேவனின் அன்பு, கிருபை மற்றும் இரக்கத்தை குறித்து அதிகமாக போதிக்கப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் தேவனின் நீதியை பற்றி குறைவாக போதிக்கப்படுகிறது, நியாயத்தை பற்றி குறைவாக போதிக்கப்படுகிறது. சில சபைகளில் தேவனின் நியாய தீர்ப்பை பற்றி போதிப்பது தவிர்க்கப்படுகிறது. இன்னும் சில சபைகளில் நரகம் என்று இருப்பதை மறுக்கப்படுகிறது. அதாவது சில சபைகள் அன்பான தேவன் நரகம் என்று ஒரு இடத்தை படைத்திருக்க மாட்டார் மற்றும் அதில் மக்களை தள்ள மாட்டார் என்றும் கூறுகிறது. இவ்வாறு தேவனின் அன்பை மட்டும் ஒரு புறமாக காண்பது தேவனை பற்றிய மாறுபட்ட தவறான புரிதலை மக்களுக்குள் உருவாக்குகிறது. இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அன்பே கடவுள் என கூறி சில கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் முரண்பாடு உள்ளது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் கடவுள் தண்டிக்கும் கடவுளாக இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கடவுள் அன்பு செலுத்தி மன்னிக்கும் கடவுளாக இருக்கிறார். அதனால் புதிய ஏற்பாட்டின் கடவுள் பழைய ஏற்பாட்டின் கடவுளிலிருந்து வேறுபட்டவர் என கூறி தவறான போதனைக்குள் தாங்கள் செல்வது மட்டுமல்லாமல் மக்களையும் இழுத்து செல்கின்றனர். இந்த மாதிரி ஒரு தவறான கொள்கைகளை கொண்டிருந்தவர் தான் மார்ஷியான் என்பவர். அவருடைய கொள்கைகளையும் அவரை பற்றியும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்க. அவருடைய கொள்கைகளையும் அதை எதிர்த்து நின்ற சில சபை தலைவர்களையும் பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மார்ஷியான் கிபி 85ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்து பிறந்து 85 வருடங்களுக்குள். அவர் பிறந்தது சீனோப் அப்படிங்கிற ஒரு நகரம். அது இந்த காலத்தில் துருக்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அவருடைய தந்தை ஒரு கிறிஸ்தவ சபை தலைவர், அதாவது ஒரு பிஷப். இவர் மார்ஷியான் வளர்ந்து ஒரு 40 வயது வந்த உடனே இந்த மாதிரி தவறான கொள்கைகளை பேச ஆரம்பித்த உடனே அவர் சபை தலைவராக இருந்தாலும் தனது மகனை அந்த சபையில் இருந்து வெளியேற்றுகிறார், அதாவது எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுகிறார். மார்ஷியான் அந்த டைமில் ஒரு பெரிய ரிச் மேனாக இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு ஷிப் ஓனர். அதனால் அவர் அந்த பணக்காரராக இருந்ததுனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரை விட்டுட்டு ரோமத்திற்கு செல்கிறார். இது கிபி 144ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. அங்கே தனதோட கொள்கைகளை பரப்ப முயற்சி செய்திருக்கிறார். அதாவது அவர் போன உடனே கொள்கைகளை பரப்பல. ஒரு ஸ்டோரி என்னென்னா, அவர் அந்த ரோமுக்கு சென்ற உடனே நிறைய காணிக்கைகள் கொடுத்துருக்கிறார். ரொம்ப பெரிய அமௌண்ட்டில், ஒரு 2000 தங்க வெள்ளிகளோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்ன சரியான ஞாபகம் இல்லை. அந்த காணிக்கைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சபையில் சேர்ந்து தனது கொள்கைகளை பரப்ப முயன்றிருக்கிறார். அந்த ரோம சபையில் இருந்தவர்கள் இது தவறான கொள்கைகளை என தெரிந்த உடனே அவரை அந்த சபையை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. அவருடைய காணிக்கைகளையும் திருப்பி அவர் மேலேயே திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த சபையை விட்டு வெளியே வந்தவுடனே அவர் ஒரு தனியாக இன்னொரு சபையை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி தனது போதனைகளை அந்த ரோம பேரரசுக்குள் பரப்ப ஆரம்பித்தார். அவர் பரப்ப ஆரம்பித்த உடனே இன்னொரு ஸ்டோரியும் உண்டு. யோவானோட சீஷர் பாலிகார்ப், அவர் ஒரு சபை தலைவர். அவர் அந்த காலத்தில் சபை தலைவர்கள் எல்லாரும் கூடும்போது யாரெல்லாம் உண்மையாக ஒழுக்கமாக போதனை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளோடு இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் மார்ஷியான் பாலிகார்ப்ட போய் தன்னோட போதனைகளாம் சொல்லி, நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவ போதனையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ பாலிகார்ப் ரொம்ப கடுமையாக, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு சாத்தானின் குழந்தையாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. ஏன்னா பாலிகார்ப் ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி நம்ம மற்ற கடிதங்களில் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கடுமையாக மார்ஷியனை கடிந்திருக்கிறார். மார்ஷியானின் முக்கியமான கருத்துக்களை பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல நாஸ்டிசிசம் அப்படிங்கிற ஒரு தவறான கொள்கைகளை கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர முயன்றார். அந்த நாஸ்டிசிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவது 2 கடவுள்கள் இருப்பதாக, கிறிஸ்தவத்தில் 2 கடவுள்கள் இருப்பதாக மார்ஷியான் கருதினார். அதுவும் தவறு. அந்த 2 கடவுள்களில் ஒரு கடவுள் நல்ல கடவுள்,
இன்னொரு கடவுள் வந்து தீமையை உருவாக்குகிற கடவுளாக மார்ஷியான் வந்து போதித்தார். மூன்றாவதாக கடவுளிடமிருந்து தனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அதன் மூலமாக சில புத்தகங்கள் மட்டுமே வேதத்தில் கரைபடியாமல் இருக்கின்றன, அது மட்டுமே கரப்டாகாமல் இருக்கின்றன என கூறினார். அவர் என்னென்ன புத்தகங்களை எடுத்தார் என்றால் லூக்கா, அதுக்கப்புறம் வந்து பவுலின் 10 கடிதங்கள். அதாவது எல்லா பழைய ஏற்பாட்டையும் அவர் நீக்கிவிட்டார். புதிய ஏற்பாட்டில் சில புத்தகங்களை மட்டும் அவர் வைத்துக்கொண்டார். நான்காவதாக அவர் வந்து என்ன போதித்தார் என்றால், ஒரு இரக்கமான கடவுள் நரகம் என்று ஒன்றை படைக்க மாட்டார், படைக்கவில்லை என கூறினார். ஐந்தாவதாக இந்த உலகம் ஒரு தீமையான இது அப்படிங்கிறதையும் போதித்தார். அதன்படி இந்த பாடி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து ஒரு தீமையான ஒரு பொருள், அதுக்கும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது நம்ம ஆத்மா மட்டுமே வந்து ரட்சிக்கப்பட முடியும், இந்த பாடிக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இந்த பாடி வந்து மறுபிறப்பில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அவர் வந்து போதித்தார். மார்ஷியனோட தவறான போதனைகள்லாம் சரிதான், அது 2000 வருடங்களுக்கு முன்னதாக நடந்தது. அதை வந்து அந்த காலத்தில் இருந்த சபையில் இருந்தவர்களே சரி அது தவறான போதனை என ஒதுக்கி விட்டார்களே. இப்போ என்ன அதை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. இந்த காலத்திலையும் அதை பற்றிய போதனைகள் இன்னும் நடந்து கொண்டு தானே இருக்கின்றன. அதை வந்து நம்ம இப்போ மார்ஷியனிசம் அப்படின்னு சொல்கிறதில்ல, அது வந்து எல்லாமே வேறு வேறு கேள்விகளாக இப்போ வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆத்தியர்கள், இப்போ இருக்கக்கூடிய ஏத்தியஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசாயா 45:7 சுற்றி காட்டி பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து தீமையை உருவாக்குகிறவர், அதனால் அவர் வந்து ஒரு தீமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நம்மளுக்கு வந்து பதில் இருக்கா? இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்னதாக எழுப்பப்பட்ட கேள்வி. அந்த கேள்வியை வந்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே கிறிஸ்தவ சபை விடை கொடுத்து விட்டது. அந்த கேள்வி கேட்டவர்களுடைய வாயை அடைத்து விட்டது. ஆனால் அந்த மாதிரி கேள்வியை இப்போ இந்த ஏத்தியஸ்ட் கேட்கும்போது நம்மால் பதில் சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த சபை வரலாறு தெரியாது. இந்த சபை வரலாறை தெரிவதன் மூலமாக நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த விடையை பகிர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரப்போகிற வீடியோ. அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மார்ஷியனின் இந்த தவறான போதனை சபையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது. அதாவது ஒழுக்கம்னா, சபையில் இருந்த நிறைய சபை தலைவர்கள் அந்த மார்ஷியனின் போதனையை குறித்து தெளிவாக எதிர்த்து வேதத்திலிருந்து வசனங்களை காட்டி எழுதுகிறார்கள். அதே மாதிரி சில ஃபிலாசபர்ஸும் அதை பற்றி எழுதுகிறார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய வருகிறது. அதனால் அவர்கள் அந்த மார்ஷியனின் போதனையை எதிர்த்து சத்தியத்திற்குள் மீண்டும் வருகிறார்கள். அதை பற்றி நம்ம விரிவான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நான் எதுலேருந்து எடுக்க போகிறேன்னா, டெர்ட்டுல்லியன் அப்படிங்கிறவர் எழுதின அகெயின்ஸ்ட் மார்ஷியான் அப்படிங்கிற புக்கிலேருந்து எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியும் என்றால் அதை வாசித்து நீங்கள் இதுக்குடைய பதிலை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அகெயின்ஸ்ட் ஹேரசீஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இரேனியஸ் என்பவரும் மார்ஷியான்ஸை பற்றி எதிர்த்து எழுதியிருக்கிறார். அதையும் படிப்பதன் மூலமாக இந்த கருத்துக்கள் எவ்வாறு தவறான போதனைகளாக இருக்கின்றன என்பதை பற்றி லாஜிக்கலாக வந்து அந்த 2 புத்தகங்களும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த ட்ரெய்லரை பார்த்ததற்காக நன்றி. முழு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப்.